காலை நேரம். சூரியன் தன் பொற்கதிர்களை அமைதியாகப் பரப்பியபடி கோவில்கள் நிறைந்த அந்த கிராமத்தைத் தழுவியது. மணி ஓசை மெதுவாகக் கேட்க, காற்றில் மண்வாசனையும் மல்லிகையின் நறுமணமும் கலந்து அற்புதமான ஒன்றாக மாறியது. பறவைகள் இனிமையாக கீச்சிட, மக்கள் தங்கள் தின பூஜைக்குத் தயாராகினர். அந்த புனிதமான சூழலில், அருள் என்ற சிறு பையன் மலர்களை கையில் ஏந்தியபடி புன்னகையுடன் கோவிலுக்குச் சென்று கொண்டிருந்தான். அவனின் சிறு காலணிகள் மண்ணை தட்டி ஒவ்வொரு அடியிலும் தூசித்துகள்கள் தேவராஜ மாலையாக எழுந்தன. பகவான் என்னை பார்த்துக் கொள்கிறார் என்பது போல அவன் இதயம் எப்போதும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. ஆனால் பூஜைக்கு இன்னும் மலர்கள் தேவை என்பதால் அவன் மெதுவாக காட்டு வழியாக நடக்கத் தொடங்கினான். அந்த காடு, சொல்வதற்கு அது வெறும் மரங்கள் அல்ல, அது ஒரு தெய்வீக பாதை போலிருந்தது. மரங்களின் நடுவே சூரிய ஒளி விண்மீன்கள் போல சிதறியது. காற்றில் மலர்கள் மணம் வீசின. தெய்வீக அமைதி. அருள் மெதுவாக ஒரு பக்திப்பாட்டை முணுமுணுத்து ஒவ்வொரு அடியும் தேவன் பாதையைப் போல வைத்தான். அப்படி நடந்து கொண்டிருந்தபோது திடீரென ஒளி. ஒரு சிறிய புதரின் பின்னால் தங்க ஒளி மின்னியது. அவன் அசந்து நின்றான். இது என்ன? பயமும் ஆச்சரியமும் கலந்து அவன் மெதுவாக சென்று பார்த்தான். அங்கே மண்ணில் உலகம் பார்த்திராத ஒரு அதிசயம் போல தங்க நிறமுட்டை பிரகாசித்துக் கிடந்தது. அது சாதாரண ஒளி இல்லை. அது ஆன்மீக ஆற்றல். தெய்வ ஒளி. அது அருகில் இருந்த இலைகளையும் நன்கு மின்னச் செய்தது. அருள் மூச்சை அடக்கிக் கொண்டான். அவனது உள்ளம் சொன்னது, இது தெய்வத்தின் கொடைடோட். மெதுவாக தனது இரு சிறிய கைகளாலும் அதை எடுத்தான். திடீரென ஒரு மெல்லிய காற்று வந்து அவனை வருடியது. அந்த காற்று பயத்தை அல்ல, அமைதியை அளித்தது. நம்பிக்கை, பக்தி, பாதுகாப்பு. அவன் அதை மலர்களால் நிரப்பிய கூடையில் வைத்து வீடு திரும்பினான். அந்த நாள் முழுக்க அருள் மனதில் ஒரு கேள்வி. இந்த முட்டையை அனுப்பியது யார்? இரவு. நிலா பிரகாசமாய் பிரகாசித்தது. அருளின் சிறிய குடிலில் நிலவொளி வடிகட்டிப் பளபளத்தது. அந்த தங்க முட்டை இன்னும் பிரகாசமாக ஒளிவிட்டது. அருள் பக்கத்தில் அமர்ந்து பார்க்கிறான். அவன் கண்களில் அச்சமில்லை. அவன் இதயத்தில் நம்பிக்கை மட்டுமே. சிறிது நேரம் கழித்து தக் தக் முட்டை உடையத் தொடங்கியது. ஒளி பரவியது. பிரகாசம் முழு அறையையும் நிரப்பியது. அந்த ஒளியில் இருந்து சிறிய, அழகான, தெய்வீக தங்கப் பறவை. அது மென்மையான தங்கச் சிறகுகளை அசைத்து இனிய கீச்சுடன் அருளை நோக்கிப் பறந்தது. அருளின் கண்களில் நீர் நிறைந்தது. நீ என் சிறிய கருடன் என்று அவன் குலுங்கும் குரலில் சொன்னான். பறவை அன்பாக அவன் கையைத் தொட்டு மிதக்க, அவர்கள் இருவருக்கும் தெய்வீக பாசம் பிறந்தது. நாட்கள் ஓடின. பறவை வளர்ந்தது. வானில் பறக்கும் போது அதன் இறக்கைகள் சூரியனைப் போல பிரகாசித்தன. மழை இல்லை என்றால் அது மேகங்களை அழைத்து மழை பொழியச் செய்தது. கிராம மக்கள் அதிசயித்தனர். இது விஷ்ணுவின் தூதர். அவர்கள் கருடனை வணங்கத் தொடங்கினர். அருள் ஒவ்வொரு காலையிலும் பூஜை செய்தான். அவர்கள் அருகில் நின்றால் காற்றே பரவசப்படுவது போல தெய்வீக ஒளி வந்து சுற்றியது. ஆனால் நன்மையைக் காணும் கண்கள் மட்டும் இல்லை. ஒருநாள் மாலை கருடன் காட்டில் சிறகுகளைக் குலுக்கி பறந்தபோது சில பேராசைக் கண்கள் அதை பார்த்தன. வேட்டைக்காரர்கள். அவர்கள் அற்புதத்தை செல்வமாக எண்ணினர். அவர்கள் மாய வலைகளை விரித்தனர். கருடன் சிக்கியது. அதை இரும்பு கூண்டில் பூட்டினர். பறவை கத்தி சிறகுகளை அடித்தது. கருடன் திரும்பவில்லை. அருளின் மனம் துடித்தது. அவன் காட்டுக்குள் ஓடினான். கருடா என்று அழைத்தான். பாதையில் உடைந்த பொன்னிற இறகுகள். கண்ணீர் வழிந்தது. அவன் அவற்றைத் தொடர்ந்து ஓடினான். முடிவில் ஒரு இடத்தில் வேட்டைக்காரர்களின் முகாம். இரும்புக் கூண்டில் கருடன் பலவீனமாக கிடந்தது. அருள் மரத்தின் பின்னால் மறைந்து பார்த்தான். அவனது கண்களில் வலி. அவனது இதயத்தில் ஒரு பிரார்த்தனை. விஷ்ணுவே, உதவி செய்யுங்கள். இரவு. வேட்டைக்காரர்கள் தூங்கினர். அருள் மெதுவாக கூண்டை அணைந்தான். ஒரு குச்சியை எடுத்து பூட்டைத் திறக்க முயன்றான். திடீரென, யார் அங்கே? அவன் திடுக்கிட்டான். அவனுடைய நாக்கு தானாக சொன்னது, ஓம் நமோ நாராயணாய. அந்த நொடி
ஒளி, தெய்வீக ஒளி அவனைச் சூழ்ந்தது. வேட்டைக்காரர்கள் கண்கள் மூடப்பட்டார்கள். கூண்டு தானாகத் திறந்தது. கருடன் சக்தி மீண்டும் எழுந்தது. அது சிறகுகளை விரித்தது. ஒளி, தீ, தெய்வீக சக்தி. வேட்டைக்காரர்கள் அச்சத்தில் ஓடினர். அமைதி மீண்டும் வந்தது. நிலவொளியில் காடு பிரகாசித்தது. அருள் கருடனை அணைத்தான். கண்களில் கண்ணீர், இதயத்தில் நன்றி. அப்போது வானில் ஒளி, அருள், உன் நம்பிக்கை தெய்வத்தைக் கூட வென்றது. தங்க ஒளியில் விஷ்ணு பகவன் தோன்றினார். புன்னகையுடன் அருளை ஆசிர்வதித்தார். கருடன் தன் தெய்வ வடிவில் மாறி வணங்கினான். நான் இந்த கிராமத்தை என்றும் காக்கிறேன் என்று கருடன் வாக்குறுதி அளித்தான். வானம் திறந்து தெய்வீக ஒளியில் அவர்கள் உயர்ந்தார்கள். அந்த இரவில் மனிதர் அறிந்த ஒரு உண்மை: நம்பிக்கை, அன்பு, பக்தி, அதுவே மிகப்பெரிய சக்தி.